Hello dear students, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 5th standard. In this video season, we are going to learn chapter 11 in Sunita in space. Okay students, before we start our lesson, first we are recall the lesson some topics. Yes, already we are learned some topics from this chapter part 1 videos. Okay. So what are they? Now recall the topics this lesson. Yes. So Sunita's experience with the space. So அவங்க ஸ்பேஸ்க்கு போகும்போது என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது, ஸோ அந்த ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்ட் 1 வீடியோஸில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் திங்ஸ் அங்கே என்ன ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஃப்ளோட் ஆகுது. ஸோ ரீசன் என்ன? ஸோ ஒன் திங்ஸ் வந்து அங்கே ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அந்த திங்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் என்ன இல்லைன்னு அர்த்தம்? கிராவிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ கிராவிட்டி இல்லை அப்படின்னா அந்த பிளேசஸில் திங்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகும். கிராவிட்டி இருந்தது, ப்ரெசன்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? ட்ராபட் கீழே தான் விழும். ஏன்னா பூமிக்கு என்ன இருக்குது? கிராவிட்டி இருக்குது. ஸோ அது அப்சர்வ் இழுத்துக்கும். ஸோ ஸ்பேஸில் அந்த கிராவிட்டி இல்லைன்றதுனால தான் அங்கே மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் அவங்களுடைய ஹேர் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டனிங் ஆகிறது, நெக்ஸ்ட் சம் ஃபுட் பேக்கெட்ஸு, ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதான்? ஃப்ளோட் ஆகிடுச்சு இல்லையா? ஐ மீன் மிதந்துட்டே இருந்தது. ஸோ இதுக்கு மோஸ்ட் ஆஃப் ரீசன் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி இல்லாமல் போகிறதுனால தான். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கப்பட்டு இந்த க்ளோபை பற்றி பார்க்கப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளோப் வந்து சர்க்கஸ் ஷேப்பில் இருக்குது. க்ளோப் இது எப்படி இந்த ஷேப் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு. லுக் அட் திஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த எர்த் taken from a spaceship. For such photographs today, we know what the earth looks like. ஸோ எர்த் அப்படின்றது எந்த ஷேப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. பட் thousands of years ago, 1000 வருஷத்துக்கு முன்னாடி people could only imagine what the earth looked like. ஸோ thousands of years agoவே அந்த some peoples எல்லாம் என்ன பண்ணாங்க, பார்க்குறதுக்கு பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்னு தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ சயின்டிஸ்ட் ட்ரைட் ஹேட் டு ஃபைண்ட் அவுட். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க என்ன ஷேப் அப்படி இருக்குன்னு. இந்த ஒரு ஷேப்பில் இருக்கா. ஹவு பிக் இஸ் த எர்த், ஹவு டஸ் இட் கோ அரவுண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அந்த கான்வெகேஷன் போயிட்டே இருக்குது. ஒசேரா சி தேர் ஆர் லைன்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆன் திஸ் க்ளோப் ஆர் சச் லைன்ஸ் ஆல்சோ தேர் ஆன் த எர்த். ஸோ ஓகே, இங்கே க்ளோபில் மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஸோ இல்லை விச் லைன் வந்து பார்த்தா நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஷாஷ்மி தேர் மஸ்ட் பி தே ஆர் த ஆன் த மேப் ஆஃப் இந்தியா இன் திஸ் புக். எஸ், இந்தியா மேப் நம்ம புக்கில் பார்த்துருக்கோம். சி தேர் ஆர் லைன்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். எஸ், அந்த இந்தியா மேப்பில் மோர் தென் அந்த லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ். உசிரா இஃப் வி கோ ஃப்ரம் டெல்லி டு ராஜஸ்தான் would we find such line made on the ground. ஓகேங்களா? எஸ், அந்த டெல்லிலேருந்து ராஜஸ்தான் போடுற அந்த லைனை வச்சே நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எங்கே இருக்கோம், எந்த சைட் போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு லுக் அட் த மேப் கிவன் இன் திஸ் புக் அண்டு டெல். எஸ், நம்ம புக்கை பார்த்து அந்த க்ளோப் அதை பார்த்து தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், நம்ம இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம். when Sunita saw the earth from space, she found the earth very beautiful. எஸ், சுனிதா என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்துகிட்டே பறந்துகிட்டே அந்த மேலேருந்தே இங்கே பூமியை பார்க்குறாங்க. ஸோ பூமி வந்து எப்படி இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. மெனி தாட்ஸ், நிறையா தாட்ஸ் அவங்களுக்குள்ளே வருது. கம் டு ஹர் மைண்ட், என்னுடைய மூளைக்கு நிறைய தாட்ஸ் வருது. as she describes it from so far away one can only make out the land and the sea. அப்படியே அந்த கடலுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, லேண்ட் பண்ண பார்க்குறாங்க. one cannot see the different countries, division into countries has been done by us. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸான கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். all the lines on the maps are made by us. They are in our minds. I wish we all think about this. Where are the lines really? Yes, அவர்களுக்கு
நிறைய தாட்ஸ் வருதான். என்ன அப்படின்னா, மேலேருந்து அந்த ஸ்பேஸ்லேருந்து பூமியை பார்க்கும்போது பூமி எவ்வளோ அழகாக இருக்கா, அந்த பார்க்குற கடலை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மேப்பில் இருக்கக்கூடிய அந்த கோட், நம்ம எந்த கண்ட்ரிஸ், டிவிஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்குள்ள தாட்ஸ் இருக்கும் இல்லையா. நமக்கே அந்த ராட்டினம் சுற்றும்போது மேலேருந்து பார்க்கும்போது அந்த சுற்றுப்பட்டில் இருக்கக்கூடிய சம் ஹவுசஸ் எல்லாமே தெரியும். அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஹவுசஸ் எல்லாமே தெரியும். அதையும் நமக்கு எப்படி தெரியும், அழகாக பார்க்குறதுக்கே நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி, ரொம்ப ஹைட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு தெரியும். இவங்க மோர் தென் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன தோணி இருக்கும் இல்லையா. எஸ், லுக் அட் த ஸ்கை, வானத்தை பார்க்குறாங்க. ஷாஷ்மன், he closes on the eye and moves the coin back and forth while looking at the moon. Look, I can hide the moon behind this coin. Yes, hide na மாறிக்கிறது. ஓகே, hide more behind this coin. Yes, coin முன்னாடி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்ம காயின் மட்டும் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா மை வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓதேரா. Now imagine hiding such a big moon behind such a small coin. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காயின் வச்சு அந்த மூணை ஹைட் பண்ணி பார்க்குறாங்க. எஸ், நம்ம காயின் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த காயின் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மூணு மறைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கைஸ் நல்லா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி திறந்தும் திறக்காமல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு, did you see anything moving in the sky? Yes. What do you think it could be? A star or a shooting star or a satellite used for the TV, telephone and for weather report. Find out more about this. Okay, so நிறைய நம்ம இந்த ஸ்கை வானத்தை பற்றின, வானத்தில் இருக்கக்கூடிய சம் திங்ஸ் பற்றி, ஸ்டார்ஸு, சன்னு, பிளானட்ஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். எதில் அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து டிவி, டெலிஃபோன், இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். லுக் அட் த டேபிள் அண்ட் டெல் given below are the times and which the moon rises and sits in them. Yes, moon sitனா என்னது, மூணு மறையிறது, ரைசஸ்னா மூணு தோன்றுறது. ஓகேங்களா. எஸ், டேட்டு 28 to 9:30 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேபிளேஷனை பார்த்து இங்கே மினிட்ஸ் எவ்வளோ, ஸோ பாஸ்ட் கிளாக் ஹவர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். ஓகேயா. அக்டோபர் த மூன் கம் அவுட் அட் டேஷ் மினிட்ஸ். என்ன மினிட்ஸ் அப்படின்றது 1960 மினிட்ஸ். பாஸ் டேஷ் how many hours அப்படின்னா 8:50 கிளாக்கில் நம்ம ரைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், மின்றது. ஓகேங்களா. ஸ்டார்ஸ் ஆர் ட்விங்க்லிங் இன் த ஸ்கை. ஸ்கையில் பார்க்கும்போது ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், மின்னிட்டே இருக்கும் ஒயிட் கலரில் இல்லையா. why do they twinkling, tell me why, how many can you see? yes, ஸோ ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ட்விங்க்லிங் அந்த வெளிச்சம் மின்றது எங்கிருந்து வருதுன்னா சன்னில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணும், மூணு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்டார்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் அதை என்ன பண்ணும், நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இது ஒயிட்டாக தெரியும் ஸ்டார்ஸு, மூன்ஸ் எல்லாம். ஓகேவா. ஸோ ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் இருக்கும். ஓகேயா. நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. செலஸ்டியல்ஸ் பாடிஸ் அப்படின்னுவாங்க. அப்படின்னா தெய்வீக பொருட்கள். எஸ், நம்ம ஸ்டார்ஸு, மூன், சன்ஸ் எல்லாமே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சன் சைடு தான் சூரியன் பக்கம் தான் என்ன பண்ணாங்கன்னா பூஜை பண்ணும்போது அது காமிச்சு படைப்பாங்க. அப்புறம் மூன் வருது அப்படின்னா அந்த பிறை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஃபுல் மூன் நெக்ஸ்ட்டு டே அப்படி மாதிரி மாற்றிட்டே வரும் இல்லையா, பௌர்ணமி, அமாவாசை அப்படி, நான் முண்டே, ஃபுல் முண்டே அப்படின்னு வரும்போது மூணாவது பிறை அப்படின்ட்டு வளர்ந்துட்டே வரும் இல்லையா. ஃபுல் முண்டே அப்படின்னாக்கா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க, நான் முண்டேனாக்கா அமாவாசை, இருட்டாக இருக்கிறது. ஓகேயா. ஸோ அப்படி வரும்போது மூணாவது பிறையில் என்ன பண்ணுவாங்கன்னா கையெடுத்து வணங்கி கும்பிடுவாங்க.
ஓகே வணங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி தெய்வீகமான பொருட்கள் தான் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய அந்த ஸ்கை. ஓகே, சம் சீன் நியர் அண்ட் சம் தேம் ஃபேர். இஸ் தேர் எ நேம் ஃபார் எவ்ரி ஸ்டார்? ஹவு மெனி கேன் யூ சி? நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அது எவ்வளோ அப்படின்றத நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது. தே ஷைன் ஸோ பிரைட் இன் த டார்க் ஆஃப் நைட். எஸ், டார்க்காக இருக்கும்போது நைட்டில் ஸோ ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக தெரியும். வை டு தே ஹைட் இன் த மார்னிங் லைட்? ஹவு மெனி கேன் யூ சி? எஸ், பட் மார்னிங் என்ன ஆயிடுது அப்படின்னா ஹைட்னா என்னது, மறையுது. ஸோ எதுக்காக, ஏன் வந்து மறைஞ்சிடுது, ஹைட் மறைஞ்சிதுன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் மூணும் ஸ்டார்ஸ் எல்லாமே ப்ரெசன்ஸாக இருக்கும். பட் ஏரால் வந்து அது வந்து ஹைட் ஆகிடும். ஹைட்னா என்னது, மறைக்கும். அப்படின்னா சன்லைட்லேருந்து இருக்க ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த சன்ஸோடைய ரேஸ் அதில் வரக்கூடிய அந்த லைட் வந்து பார்த்தா ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனுடைய லைட்டை அதனுடைய அந்த வெளிச்சத்தை விட ஸ்டார்ஸ் மூன்ஸோடைய இருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும். ஸோ அதனால் இது பிரைட்டாக இருக்கும், இவங்க ரெண்டு பேரோடது லோவாக இருக்கும். ஸோ அதனால் இது என்ன ஆகாது, ஸ்டார்ஸ் மூன்ஸ் எல்லாம் மார்னிங் டைமில் நமக்கு தெரியாது. பட் ஆனால் இருக்கும் சன் வந்து சிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சம் ஷைனிங் ஸ்டார்ஸ் வி so well, but every star has a tale to tell. How many can you see? Yes, so an interesting photograph. Yes, see, a spaceship went to the moon. This photograph of the earth was clicked from the surface of the moon. See, ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கும்போது went to the moon. அந்த அப்போ எப்போ அந்த எர்த் வாஸ் கிளிக்டு ஃப்ரம் த சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்க்கு வரும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃப் இது. சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். That's the end of our lesson. I hope you all understand this topic. If you have any doubts, please leave your questions in our WhatsApp groups. Okay, thank you. Happy learning.